அடுத்ததாக 2 தேக்கரண்டி நாட்டு பசுனை, 1 தேக்கரண்டி உலர் திராட்சை. அன்பான நேயர்களே, நாம் அத்தனை பொருட்களையும் சேர்த்து பசுனையில் வதக்கி வைத்துள்ளோம். இதை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்து வைத்த ஆளி விதை லட்டு தயார் செய்வதற்காக ஒரு சில நிமிடங்கள் சூடு ஆறியவுடன் தேவையான வடிவத்தில் நாம் பிடித்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வேறு வடிவம் தேவைப்பட்டால் அந்த வடிவத்தில் செய்யலாம். இப்பொழுது சிறு சிறு உருண்டைகளாக நாம் இதை பிடித்து கொள்ளலாம். மிகவும் அற்புதமான எளிமையான முறையில் நாம் தயாரித்த ஆளி லட்டுகள் மிக சிறந்த உடலம் தேற்றி, குறிப்பாக பிரசவித்த பெண்களுக்கு அற்புதமான முறையில் உடலை பலப்படுத்தி ஃபோலிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய அமிலத்தை முறையாக சுரந்து உடலை தேற்றும். சிறு குழந்தைகளுக்கும் இவற்றை சாப்பிட கொடுத்து வந்தால் படிப்படியாக குழந்தைகளுக்கு நார்ச்சத்து அதிகரிக்கும். மேலும் இரும்பு சத்தும் கால்சிய சத்தும் அதிகரித்து குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவார்கள். அன்பான நேயர்களே, ஆலிவ் என்கிற விதையை கொண்டு நாம் தயாரித்த இந்த இனிப்பு பொருளை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.